அனைத்து குற்றவாளிகளுக்கும் இரட்டை தூக்கு தண்டனையை மதுரை அமர்வு நீதிமன்றம் கொடுத்திருக்கின்றது. மரண தண்டனை விதித்தால்தான் காவல்துறையினருக்கு இனி பயம் வரும் என கூறி சாத்தான்குளம் வழக்கில் 9 காவலர்களுக்கும் இரட்டை மரண தண்டனை விதித்து மதுரை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நாட்டையே உலுக்கிய சாத்தான்குளம் வழக்கில் காவலர்களே இதுபோன்ற குற்றத்தில் ஈடுபட்டிருப்பதை கடுமையாக சாடியுள்ள நீதிபதி முத்துக்குமரன், தந்தை முன் மகனையும் மகன் முன் தந்தையையும் நிர்வாணப்படுத்தி மனம் போன போக்கில் தாக்கியுள்ள வழக்கு விவரங்களை வாசிக்கும் போது மனம் பதைப்பதைக்கிறது என்றார். மேலும் சாதாரண நபர்கள் குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருந்தால் அவர்களுக்கு சாதாரண தண்டனை வழங்கலாம். ஆனால் சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினரே வேலியே பயிரை மேய்ந்தது போல அதிகார துஷ்பிரயோகம் செய்துள்ளனர். எனவே இதுபோன்ற வழக்குகளில் ஆயுள் தண்டனை வழங்குவது காவல்துறையினருக்கு அச்சத்தை ஏற்படுத்தாது என்பதால் எதிர்காலத்தில் இதுபோல குற்றங்கள் நிகழாமல் இருக்க மரண தண்டனை விதிப்பதாக நீதிபதி தீர்ப்பை வாசித்திருக்கிறார். அதன்படி முதன்மை குற்றவாளியான காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உட்பட மொத்தம் 9 காவலர்களுக்கும் இரட்டை மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தீர்ப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர்கள், காவலர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு தர நீதிமன்றம் விரும்பவில்லை என்பதால் தந்தை மகன் கொலையை கொடூர குற்றமாக கருதி வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். தீர்ப்பை வரவேற்றுள்ள ஜெயராஜ் பென்னிக்ஸ் குடும்பத்தினர், வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவருமே தண்டிக்கப்பட்டிருப்பது தங்களுக்கான வெற்றி என கூறியுள்ளனர்.